ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டெக்கோர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற டூல்ஸ்க்கு எப்படி கீபோர்ட் ஷார்ட்கட் செட் பண்றது, அப்படி இல்லாம டெக்லால டிஃபால்ட்டா இருக்க கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் என்னென்ன, இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெக்லா ரெண்டா போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெக்லால நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படி செட் பண்றதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ டாப் லெஃப்ட்ல ஃபைல் மெனுன்னு ஒரு ஐகான் இருக்கும். இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு கியர் சிம்பிள் இருக்கும். இத பிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு டேப்க்குள்ள போகும். இதுல போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும். இத பிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு டேபுக்குள்ள போகும். இதுல வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிராயிங், மாடல், பிளானிங். இதுல உங்களுக்கு எதுக்கு நீங்க ஷார்ட்கட் செட் பண்ணணுமோ அதோட ஐகான வச்சிடணும். இப்ப நீங்க மாடலிங்க்கு ஷார்ட்கட் செட் பண்ணணும் அப்படின்னா மாடலிங் வேணும். 2டி டிராயிங்க்கு ஷார்ட்கட் செட் பண்ணா டிராயிங் வைக்கணும். ஸோ உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அத வச்சுக்கலாம். எனக்கு மாடலிங்க்கு செட் பண்ணணும் அப்படின்னா மாடலிங்க்னு வச்சுட்டு அந்த அந்த டூலோட நேம் இங்க டைப் பண்ணணும். எனக்கு வந்து லைன் டூலுக்கு எனக்கு ஷார்ட்கட் செட் பண்ணணும் அப்படின்னா லைன்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்க அப்படின்னா நீங்க இங்க அந்த லைன் இருக்க டெக்ஸ்ட் டூல்ஸ் எல்லாமே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கன்ஸ்ட்ரக்ட் லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ட் லைனை பிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க காமிக்கும் ஷார்ட்கட்ஸ்னு. இதுல என்டர் ஷார்ட்கட்னு கேட்கும். நான் இந்த இடத்துல இப்படி பிக் பண்ணிட்டு ஷார்ட்கட்டோட நம்பர் டைப் பண்ணுவேன். எனக்கு நான் கன்ஸ்ட்ரக்ட் லைன் நான் எல்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எல்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா எல் இங்க வந்துரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த அசைன் பட்டனை டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் அசைன் ஆயிக்கும். நீங்க அசைன் ஆன அப்புறம் இந்த ரைட் லைன் காமிக்கும். அசைன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அசைன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க லைன் போட்டு காமிக்கிறேன். நான் எல் ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டு லைன் போட்டீங்கன்னா அந்த லைன் வந்துரும். தெரியுதா? லைன் வருது பாருங்க. எல் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். தெரியுதா? ஓகே. இப்படிதான் பண்ணணும். ஒருவேளை நீங்க எல்லா ஷார்ட்கட்ஸும் செட் பண்ணிட்டீங்க. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு கீவேர்ட் செட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் செட் பண்ணீங்க. லைனுக்கு, ஆர்க்குக்கு, போல்ட் பாயிண்ட்டுக்கு, அப்புறம் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஷார்ட்கட் செட் பண்ணிட்டீங்க. இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். வேற ஒரு ப்ராஜெக்ட்லயும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இத எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட்னு குடுத்துட்டு எங்க உங்களுக்கு சேவ் பண்ணணும். எனக்கு வந்து டெஸ்க்டாப்ல ஷார்ட்கட் சேவ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்க்டாப்ல இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் மேபி டெக்கோரா ஷார்ட்கட்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ஸ் அங்க சேவ் ஆயிடும். இப்போ நீங்க இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த ப்ராஜெக்ட்லயும் இந்த ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா அங்க போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிட்டு இதுல போய் இம்போர்ட்னு குடுத்துட்டு டெஸ்க்டாப்ல போயிட்டு நீங்க அங்க சேவ் பண்ண அந்த ஷார்ட்கட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்க்டாப்ல போயிட்டு நான் டைப் பண்ண அந்த நேம் டெக்கோரா இதான் அந்த ஷார்ட்கட் எக்ஸாம்பிள். இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை டைரக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல கிரியேட் பண்ணாலே போதும். அதே ஷார்ட்கட்ஸை இன்னொரு ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை எனக்கு நான் அங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஷார்ட்கட்லாம் வேண்டாம். நான் போட்ட ஷார்ட்கட்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ரீஸ்டோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா டெக்லா வந்து நீங்க கொடுத்த ஷார்ட்கட் எல்லாத்தையும் தூக்கி விட்டு ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும். அப்போ நீங்க திரும்பி ஷார்ட்கட் ஃப்ரெஷ்ஷா இன் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை வேற யாராவது ஒர்க் பண்ற சிஸ்டம்ல நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஷார்ட்கட் எல்லாமே போயிடும். உங்க பாருங்க ஆட் கன்ஸ்ட்ரக்ட் நான் எல் கொடுத்திருந்தேன் அது போயிடுச்சு பாருங்க. இந்த ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி விடும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு லெட்டர்ல ஒரே ஒரு டூல்ஸ் தான் அசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்கு அப்படின்னா ஆட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு எல் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் கிரிட் லைனுக்கு நீங்க எல் அசைன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க எல் அசைன் பண்ணீங்க அப்படின்னா எல்ல ஆல்ரெடி ஒன்று அசைன் பண்ணிருக்கீங்க. நீங்க இதை அசைன் பண்ணீங்கன்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும் அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு ஓவர் ரைட் பண்ணணும்னா ஓவர் ரைட் பண்றேன் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு டெக்லாவோட டிஃபால்ட் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா நான் இப்போ ஸ்கிரீன்ல போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டெக்லாவை இன்னும் இன்டெப்தா கத்துக்கணும். இல்ல இந்த ஏஐசி ஸ்டாண்டர்ட் கத்துக்கணும், ஓசா ஸ்டாண்டர்ட் கத்துக்கணும், லைவ் ப்ராஜெக்ட்ஸை வச்சு கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீடியோ பிகினிங்ல கொடுத்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.